ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மத்தியானம் வரைக்கும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அது மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. பட் க்ளோசிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நிஃப்டி 50 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,487 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 80,026 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 54 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 27 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 53,792 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது போக பேங்க் நிஃப்டியில் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரிமைனிங் எல்லா பேங்க் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் டு 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கும் ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் 1%லேருந்து 1.5% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குது. 410 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 409 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்ச் தான் அதோட அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சூமர் இண்டெக்ஸ் தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டாடா கன்சூமர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. டாபர் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோல்பால் அதாவது கோல்கேட் பாம் ஆயில் அதுவும் பார்த்தீங்கன்னா 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஐடிசி இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவ் போனது. கிட்டத்தட்ட 411 ரூபா 411.65 போனது. இப்போ 409 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இன்ஃப்ரா, சிமெண்ட், ஃபார்மா இதுவும் பாசிட்டிவில் இருக்குது. பட் பிஎஸ்சி, மெட்டல், சர்வீஸ், எனர்ஜி, ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், ஃபினான்ஸ், ஆட்டோ, பேங்கிங் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி செக்டார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ் மாஸ்டர் கார்டு கூட ஒரு கொலாபரேஷன் போட்டிருந்தாங்க. நீ என்னதும் போடு, ஆனால் மார்க்கெட்டில் அடி தான் உனக்குண்டு. இன்ஃபோசிஸும் இன்றைக்கி தர்மடி வாங்கியிருக்கு. 2.5% மேலே இன்ஃபோசிஸ் நெகட்டிவில் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, எம்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். எஃப்எம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் மேலே போயிருந்துச்சு. குறிப்பாக எஃப்எம்சி இண்டெக்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் வரும் அப்படிங்கிற பேசிஸில் தான் இது மேலே போயிருக்குது. இந்த கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், டாபர், கோல்கேட் பாம் ஆயில், ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் இதை 5% அந்த கேட்டகரி 5% டேக்ஸ் அந்த ரேட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற பேசிஸில் இந்த பங்குகள் எல்லாமே மேலே போயிருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த ரிலீஃப் பேக்கேஜை இந்த மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸுக்கு ரிலீஃப் பேக்கேஜை உடனடியாக கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இதெல்லாமே நீங்கள் உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதனால் நேற்று டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. டைட்டனும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் போனாங்க. ஸ்லைட்டாக ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் போனாங்க. இப்போ ரெண்டுமே எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைட்டன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் 510 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 506 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். டைட்டன் 3642 ரூபா போச்சு. இப்போ 3633 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. பட் இதை கவர்மெண்ட் இப்போ உடனே அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. நெக்ஸ்ட் டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஆர்ஏ, இக்ரா அவங்க லாங் டேர்ம் AAA ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஷார்ட் டேர்முக்கு A1+ அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களோட லோன் புக் பார்த்தீங்கன்னா 11,665 கோடி அந்த ரேஞ்சை ரீச் பண்ணியிருக்குது. ஸோ 217 கோடியிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு ரீச் பண்ணியிருக்கு. பர்சனல் லோன் மட்டுமே 2,680 கோடி ரீச் பண்ணியிருக்கு. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கோட காசா 2.58 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக டெபாசிட் பார்க்கும்போது அதாவது காசா பேஸ் 2.58 மில்லியனாக இருக்குது. டெபாசிட் 358 கோடியாக இருக்குது. 93% இயரான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிரான்சாக்ஷன் ரன் ரேட் 7,717 கோடியாக இருக்குது. ஸோ இது ஜியோ ஃபினான்ஷியல் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது போக அவங்களோட ஜியோ பிளாக் ராக் அதாவது பிளாக் ராக் கூட ஜியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. அதில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதோட அசெட் 17,800 கோடியை தாண்டி இருக்குது. ஸோ ஓவரால் இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் முடியட்டும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்டிபிசிக்கு ரினோபிள் எனர்ஜி பிஸ்னஸ் ஒரு சப்சிடியாக இருந்துச்சு, தனியாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி. இது போக என்டிபிசிக்கு
என்டிபிசி மைனிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குது, அதுவும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைனிங் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிபிசியோட போர்டு வந்து, அதாவது இவங்களோட கோல் மைனிங் பிஸ்னஸ், என்டிபிசியோட கோல் மைனிங் பிஸ்னஸ் 7735 கோடி ஒர்த் ஆஃப் கோல் மைனிங் பிஸ்னஸை அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற அந்த மைனிங் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்டிபிசி. இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நால்கோ, இவங்க கோல் இந்தியா என்டிபிசி கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒடிஷா பவர் பிளான்ட்டுக்கு கோல் சப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு 12,000 கோடி ஒர்த் ஆஃப் பவர் பிளான்ட்டுக்கு இந்த கோல் சப்ளை பண்ண போகிறாங்க. அந்த அங்குல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒடிஷா பவர் பிளான்ட்டோட மெகாவாட் 1080 மெகாவாட். இது வந்து கோல் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி நால்கோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் முத்தூட் ஃபினான்ஸ். ஆக்சுவலி காலத்தில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட சப்சிடரி முத்தூட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஒரு 200 கோடி இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த முத்தூட் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரிலையும் தனியாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸும் இவங்களோட தான், முத்தூட் ஃபினான்ஸோடது தான். மேபி உங்களுக்கு நிறைய சப்சிடரிஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த கம்பெனிஸ் எல்லாமே. இது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். சுமிட்டோமோ மிஸ்டூபி அந்த பேங்கிங் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் ஒரு 16,000 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபியூஷன் வந்து ஈக்விட்டி அண்ட் என் டாமினேட்டட் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் தான் வருது, பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20% ஸ்டேக் வந்து இந்த எஸ்எம்பிசி வந்து எஸ் பேங்க்கில் வாங்கியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயாச்சு. இது வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். 8,500 கோடி வந்து லோ காஸ்ட் பாண்ட்ஸ்லையும் 7,500 கோடி வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் இதில் பம்ப் பண்ண போகிறாங்க. பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் அந்த எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட். இது எஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வேர்பூல் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இவங்க 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி தான் வருது. ஆகஸ்ட் 9 தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ இது வந்து வேர்பூல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபுதாபி வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட இவங்க அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி 15 இயர்ஸ் சேல் அண்ட் ஆயில் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 1 மில்லியன் டன்ஸ் எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது ஸ்டார்ட் ஆகுறது 2029 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்கில் ஒரு நபர் வந்து ஏர்லியர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ஸோ சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வருது. சுபீர் ஷாகா குரூப் சீஃப் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகிறாரு அவரோட விருப்பத்தின் பேரில். அதுக்கு பதிலாக அனிஷ் மாதவன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எஸ்எம்பியாக இருந்தவரை இப்போ ஆகஸ்ட் 29 குரூப் சீஃப் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஐசிசி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி பவருக்கு ஒரு 2,400 மெகாவாட் கிரீன்ஃபீல்ட் தெர்மல் பவர் பிளான்ட் பீகார்லேருந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து 2047 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே க்ரோத் பாதையில் போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2,400 மெகாவாட்னா உடனே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த பீகாரோட ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நால்கோ வந்து ஒரு 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க ஸ்மெல்டர் அண்ட் கோல் பவர் பிளான்ட்டு. ஸோ இது வந்து நால்கோட சிஎம்டி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. 30,000 கோடி வந்து நியூ அலுமினியம் ஸ்மெல்டர் அண்ட் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். இது நேஷனல் அலுமினியம் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜி ஜின்பிங், புட்டின், மோடி இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவங்க 3 பேருமே சைனாவில் மீட் பண்ண போகிறதாட்டு ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி இது என்னன்னா ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் இதோட மீட்டிங் வந்து தியான்ஜின் அப்படிங்கிற இடத்துல சைனாவில் நடக்கிறது ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 வரைக்கும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மீட்டிங்கில் வந்து இந்த 3 லீடர்ஸும் அதாவது வேர்ல்டு பிக்கஸ்ட் 3 லீடர்ஸ் இம்பார்ட்டண்டான லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஸோ இவங்க அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூ இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுப்பாங்க. ஸோ 3 லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 லீடர்ஸும் மீட்டிங் பண்ண இருக்கிறாங்க விரைவில். அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அதில் வந்து செப்டம்பர் 23 பேச இருக்கிறாரு இந்த வார் சம்மந்தமாட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சம்மந்தமான அப்டேட் தான். ஸோ ட்ரம்ப் வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் செப்டம்பர் 23 இந்த வார் சம்மந்தமாட்டு பேச இருக்கிறாரு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேட்டிங்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன்ஸை A- BBB+ ஆட்டு கொண்டு வந்திருக்காங்க ரேட்டிங்ஸை.
ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா ஹை கிரெடிட் காஸ்ட்னால ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இது, அதாவது A-லேருந்து BBB+ கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதோட கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 4-6% இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசட் 5.49 இருந்துச்சு. நெட் NPA 1.21% இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோடது 243 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RBL பேங்க். இதில் ஒரு 79 கோடிக்கு சொசைட்டி ஜென்ரல் அவங்க வந்து ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு பிளாக் டீலும் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31 லட்சம் ஷேர் வாங்கியிருக்குது. அது போக 1.29 லேக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து RBL பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லெமன் ட்ரீ வந்து டெராடூனில் ஒரு 98 ரூம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஒரு ஹோட்டல்ஸ் கட்டுறதுக்கு, 98 ரூம் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு டெராடூனில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் வந்து ரெப்பீட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கோடிங்கை வந்து செக்யூர் என்டர்பிரைசிங் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ். ஸோ ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸோட கிறிஸ்வுட் வந்து பிர்லா ஸ்டாக்கை விற்றுருக்காரு. அது எப்படி விற்றுருக்காருனா 183% மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டில் விற்றுருக்காரு. ஜூலை 2021 வாங்கின பங்கை 183% அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. ஸோ இப்போ அவர் எக்ஸிட் பண்ணிவிட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்குள்ளே ரிட்டர்ன் பண்ண ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஜெஃப்ரீஸோட கிறிஸ்வுட் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இல்லாமல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்கு அவர் கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் வந்து 4200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஜெஃப்ரீஸோட கிறிஸ்வுட் கொடுத்த அப்டேட். பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் 371 கோடி ஆர்டர் வந்து அதானி பவர்ட் வந்து கிடச்சிருக்குது. அதானி பவரோட இன்னொரு கம்பெனி தான் மஹான் எனர்ஜன். அவங்கள்ட்ட வந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ABB இந்தியா இவங்களுக்கு சைமன்ஸ் கமிஸ் அவங்கள்ட்ட வந்து 174 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் கேபினட் சம்மந்தமான சப்ளை ஆர்டரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ABB இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ், அதாவது மணி வச்சு பெட் பண்ணி விளையாடிட்டு இருக்கிற அந்த கேமோட கம்பெனிஸ், அந்த கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டு, பேங்க்ஸு, ஃபின்டெக் இதெல்லாமே ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறாங்க நியூ லா கொண்டு வரதுக்கு. பட் கேமிங் கம்பெனிஸ் ஆனால் 823 மவுண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆக்சுவலி லீகல் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூ ஆன்லைன் மணி கேமிங் இதை வந்து பேன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட் போயிருக்காங்க. இது வந்து ஹியரிங் ஆகஸ்ட் 30 வர இருக்குது. ஸோ ஏதாவது இன்ட்ரீம் ஸ்டே வருதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். க்ரோவோட IPOக்கு பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IPO வந்து கிட்டத்தட்ட $800 மில்லியன் $1 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைமில் இது க்ரோவோட ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25ல் 1819 கோடி 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 31% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. 4000 கோடி மேலே ரெவன்யூவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ரோவோட IPO பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விரைவில் வர இருக்குது. மாருதி சுசுகியோட சேர்மனாக இருக்கிற RC பர்காவா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேஷன் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூஎஸோட டேரிஃப், அதாவது ஒற்றுமையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட டேரிஃபை வந்து நம்ம கான்க்யூர் பண்ணணும், அதை வந்து எகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. எந்த சமயத்தில் இந்தியாவோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு. இது வந்து மாருதி சுசுகியோட RC பார்கவ் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஹோட்டல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 க்ரீன்ஃபீல்ட் ஜிஞ்சர் ஹோட்டல்ஸ் வந்து சதாரா அந்த இடத்துல மகாராஷ்டிராவில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ IHCL இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 43 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க மகாராஷ்டிராவில். இதில் 16 வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஆக்சுவலி இன்றைக்கி 951 இருக்குது. 963 வரைக்கும் போனது 951 இருக்குது. ஆஃப்டர் த போனஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் போய்ட்டுருக்கு HDFC பேங்க்கில் என்ன ஒன்றுனா இவங்க வந்து ஷேரை போனஸ் ஆட்டி இது பண்ணாங்க. ஸோ அந்த போனஸ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேடப் கேபிட்டலை ஒரு 1535 கோடிக்கு வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு 767.7 கோடி போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேடப் கேபிட்டல் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 1535.40 crores வந்து பேடப் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. இதில் 1.56 மில்லியன் ஷேர் வந்து பிளாக் டீலாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த அப்டேட். பட் இப்போதைக்கு இந்த பங்கில் வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பேங்க்கில் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.